படத்தில் காட்டியுள்ளபடி D பக்க அளவு கொண்ட ஒரு சீரான அறுகோணத்தின் முனைகளில் +Q மற்றும் -Q ஆகிய 6 மின்துகள்கள் இணையாக வைக்கப்பட்டுள்ளன. ஈலா தொலைவிலிருந்து Q0 என்ற மின்னூட்டத்தை அந்த அறுகோணத்தின் மையத்திற்கு கொண்டு வரச் செய்யப்படும் வேலை என்ன? ε0 என்பது கிடைத்திருக்கிறது. நீட் 2022 பேஸ்டுகள் கேட்கப்பட்ட வினா. 4 விருப்பங்களில் எது சரியானது என பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புள்ளியூடாக ஏற்படும் மின்னழுத்தத்துக்கான சூத்திரம் தெரியும். இதுதான் அந்த சூத்திரம். இந்த மேற்கொண்ட புள்ளியின்படி என்னன்னா உங்களுக்கு 6 முனையில் உள்ள மின்னூட்டங்களை கூட்டணும். என மின்னழுத்தம் ஒரு ஸ்கேலரு +Q கேன்சல் ஆகிடும் எல்லாமே. 0 வரும். 0 × everything 0. இப்போ மின்னழுத்தம் மையத்தில் சொல்லின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வேலை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஈரா தொலைவிலிருந்து ஒரு புள்ளியை நோக்கி Q0 மின்னோட்டத்தை கொண்டு வர செய்யப்படும் வேலை W Q0 V final - V initial. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இந்த மையத்தின் மின்னழுத்தம் V center = 0 இருக்கிறதால ஈலா தொலைவில் மின்னழுத்தம் V initial 0. அப்போ எங்களுக்கு Q0 × 0 - 0 வந்துடும் =0. மொத்தத்தில் ஏன்னா ஈலா தொலைவில் உங்களுக்கு மின்னழுத்தம் இருக்காது. உங்களுக்கு ஏன்னா R =∞ எடுத்துட்டோம்னா அது ∞ 0 ஆயிரும். மையத்தில் உள்ள நிகர மின்னழுத்தம் 0 இருப்பதால மின்னோட்ட Q0 கொண்டு வர செய்யப்படும் வேலையும் 0 இருக்கும். ஆகையால் ஆப்ஷன் B 0 அதாவது சுழி என்பதுதான் சரியான விடை.